கோல்டு மானிட்டைசேஷன் திட்டத்தின் 2 அம்சங்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் வங்கிகள் குறுகிய கால தங்க வைப்பு திட்டங்களை தொடரலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு சாமானியர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை விரிவாக பார்க்கலாம். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, இந்த திட்டம் செப்டம்பர் 15, 2015 அன்று அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. குடும்பங்கள் மற்றும் நிறுவனங்கள் வைத்திருக்கும் தங்கத்தை நாட்டுக்குள் அதிக அளவில் வைத்திருக்க முடியும். மக்களிடம் இருக்கும் தங்கத்திற்கு இதன் மூலம் வருமானமும் கிடைக்கும். இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஏற்கனவே நவம்பர் 2024 வரை தோராயமாக 31,164 கிலோகிராம் தங்கத்தை சேகரித்துள்ளது. கோல்டு மானிட்டைசேஷன் திட்டம் 3 அம்சங்களை கொண்டது. 1 முதல் 3 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய குறுகிய கால திட்டம், 5 முதல் 7 ஆண்டுகள் வரை இருக்கும் நடுத்தர திட்டம் மற்றும் நீண்ட கால அரசாங்க வைப்பு தொகை திட்டமாக 12 முதல் 15 ஆண்டுகள் வரை இருக்கும். தற்போது நடுத்தர மற்றும் நீண்ட கால வைப்பு தொகை திட்டம், அதாவது மீடியம் மற்றும் லாங் டேர்ம் திட்டங்களை நிறுத்த முடிவு செய்துள்ளது. மார்ச் 26, 2025 முதல் இந்த 2 திட்டங்களும் நிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏற்கனவே உள்ள வைப்பு தொகைகள் அவற்றின் முதிர்வு வரை தொடரும். இனி வரக்கூடிய நாட்களில் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய குறுகிய கால வைப்பு தொகை திட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். அது மட்டுமின்றி வங்கிகளால் வழங்கப்படும் குறுகிய கால வங்கி வைப்பு தொகை, அதாவது ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட் வசதி வங்கிகளின் விருப்பப்படி தொடரும். வணிக நம்பகத்தன்மையை மதிப்பிட்ட பிறகு இந்த திட்டத்தை தொடர வங்கிகள் முடிவு செய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கியின் விரிவான வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும். இதன் காரணமாக நீண்ட கால திட்டத்தை பயன்படுத்தி முதலீடு செய்து வந்தவர்கள் அதற்கு மாற்றாக வேறு திட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. வங்கிகள் நீண்ட காலமாக தங்கத்தை வைத்திருந்தால் அதற்கு வட்டி கொடுக்க வேண்டும். எனவே அதற்கு பணச்சுமையும் அதிகரிக்கும். இதனை குறைப்பதற்காகவும் பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என நினைக்கும் முதலீட்டாளர்கள் இந்த திட்டத்திற்கு பதிலாக மாற்று திட்டத்தை பயன்படுத்தலாம்.